இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளும் இந்த மகாநதி சீரியலில் அடுத்து என்னதான் நடக்க போகுது. ஏன்னா நிவினுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. நிவின் விஜய் கிட்டக்க பணப்பையோட போய் நிற்கிறாரு. என்ன சொல்ல போறாரு விஜய் அப்படிங்கிறத ப்ரோமோ பார்க்கும்போது பரபரப்பாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கதையுடைய முக்கியமான திருப்பம் இதுதான். ஏன்னா நிவின் காவேரிக்கு அப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காதலில் உருகி அப்படியே தேட்டர்லலாம் படம்லாம் போட்டு காமிச்சு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் பசுபதி குறுக்க ராகினி குறுக்க பல திருப்பங்கள் நடந்து அந்த கல்யாணம் நின்று போனது மட்டும் இல்லாமல் உடனடியாக விஜய் காவேரி கல்யாணம் நடக்குங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா விஜய் கரெக்டாக காற்றுக்கு என்ன வேலி முடிச்ச டைமில் சுவாமிநாதன் இந்த ஒரு ரோல் எடுக்கும் பொழுது எல்லாருமே சும்மா ஏதாச்சும் ஒரு சின்ன ரோலாக இருக்கும், கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணுவார்னு நினச்சாங்க. புசுக்குன்னு கல்யாணம் நடந்தோன்னே எல்லாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. கல்யாணத்தை கடைசி நிமிஷத்தை நிப்பி நிறுத்துவார்னு நினச்சமே, என்னடா நிறுத்தலை அப்படின்ட்டு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 செட் ஆஃப் ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. விஜய் காவேரி, நிவின் காவேரி அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஆகிட்டாங்க. இதில் இப்போ உண்மையும் வேற, நிவின்கிட்ட விஜயே சொல்லிட்டார் வேற. எப்படி தெரிய வரப்போன்னு யோசிச்சுட்டு இருந்தா இவரே சொன்னதுனால இப்போ நேராக கதவை தட்டி உள்ளார பூந்து 25 லட்ச ரூபா பணத்தை நீட்டி, ஏண்டா வெக்கமா இல்லை, ஒரு பிள்ளைய போய் கட்டாய கல்யாணம் பண்ண வச்சிருக்க, கான்ட்ராக்ட் மேரேஜ்னு காசுக்காக பண்ண வச்சிருக்க, உனக்குலாம் ஒரு மனசாட்சி இருக்கா? அந்த பொண்ணு நீ வாழ்க்கையில் நிம்மதியாகவே இல்லாமல் இருப்பாடா, வெளில சிரிச்சாலும் உள்ளே அழுதுட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனடியாக அந்த பணத்தை எடுத்துக்கோ. நீ எவ்வளோ பணம் கொடுத்தான்னு தெரியாது, இன்னும் பணம் வேணாலும் தரேன், உடனடியாக இந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணி விட்டு காவேரி அனுப்பிவிடு அப்படிங்கும் போது இவர் கடுப்பாய் எந்திரிச்சு சைலன்ஸ் முதல்ல வெளில போடா, கெட் அவுட் அப்படின்றார். வெளில போகணும்னா என்னையா நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னா, இது என் ஆஃபீஸ், எனக்கு கத்த வைக்காத அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த பார் நீ உன் மனசாட்சி இல்லாமல் மிருகம், நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க நீ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவர் சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னா, அந்த பார் தெளிவாக கேட்டுக்கோ, எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தாங்க. எனக்கு காதல் கல்யாணத்தில் எதுலையுமே எனக்கு விருப்பம் இல்லை. அதனால வேறு வழி இல்லாமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு ஒரு லவ் பண்ணி தரலாம் அப்படின்னு நான் சரி இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கான்ட்ராக்ட் மேரேஜாக கொஞ்ச நாளைக்கு அவங்க மனசு சரி பண்ணுற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிடலான்ட்டு. அந்த சமயம் தான் காவேரி வந்தால். காவேரிக்கு பண தேவை இருந்துச்சு, எனக்கு இந்த குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. அவள் குடும்பத்தை பற்றிலாம் கவலைப்படுற நிலைமை நான் இல்லை. ஏன்னா என் குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டு நான் இவ்வளோ கான்ட்ராக்ட் மேரேஜ் வரைக்கும் வந்துட்டேன். அதனால அந்த கல்யாணம் நடந்துச்சு. 1 வருஷம் 3 மாதம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. 9 மாதத்தில் அவள் வந்துருவாள். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீ அவள் கூட அவளை எனக்கு மனசு கேட்கல, அவள் வெளில போய் என்ன பண்ண போகிறாங்க. அதனால நான் இப்போ உண்மை காதல மாதிரி வந்துகிட்டே இருந்தாங்கன்னா உங்ககிட்ட நான் சொன்னேன் உண்மையை, உன்கிட்ட உண்மையை சொன்னது தப்புன்னு என்னை ஃபீல் பண்ண வைக்காத அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, எப்படி அப்படி ஒத்துக்க முடியும், இப்படி பண்ண முடியும், இப்போ எப்படியா யோசிக்க முடியும் உன்னால்? ஒரு காதல்னா என்னன்னு தெரிஞ்சாதானே உனக்கலாம் அப்படின்னு இவர் காதல்னு எனக்கு என்னன்னு தெரியாதா அப்படின்னு இவருடைய ஃப்ளாஷ்பேக் அவர் யோசிச்சு டக்குன்னு என் ஆஃபீஸில் நான் தம் அடிச்சேன், எல்லாம் இப்போ அடிக்க போகிறேன் அப்படின்னு தம் அடிச்சுட்டு இருக்காரு. உடனே இந்த பக்கம் இவரும் சிகரெட் எடுத்து இவரும் தம் அடிக்கிறார். இந்த பார் இதை பற்றி உன்கிட்ட பேச வேண்டியது இல்லை. அவளை நான் சந்தோஷமாக தான் பார்த்துக்கிறேன். அவள் ஒன்றும் சோகமாலாம் இல்லை. எங்கள் வீட்டில் அவளை யாருக்கும் தெரியாது. அவங்கெல்லாம் அவளை நல்லா தான் வச்சுக்கிறாங்க. நானும் எந்த தேவையில்லாத அட்வான்டேஜும் இது கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிறதுக்காக எடுத்துக்கிறது இல்லை. அவள் 9 மாதம் கழிச்சு உங்ககிட்ட வந்துடுவாள். உன் காவேரி தான். அதுக்கப்புறம் நீ வேணா நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அது நீங்கள் ஒன்றா வாழுங்க. அதில் அது வரைக்கும் என்னை தேவையெல்லாம் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட விளக்க முடியாது நான், புரியுதா உனக்கு அப்படிங்கும் போது இவர் ஒரு மாதிரி இப்படி ஷாக்காக பார்க்குறாரு. பார்த்துட்டு அவளுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, அவளுக்கு நான் இருக்கேங்கிறத மறந்துடாத நீ, ஏன்னா என்னைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலும் நான் நிற்பேன் அப்படின்ட்டு கோவமாக கிளம்ப பணத்தை எடுத்து போடா அப்படின்னு ஒரு கை காமிச்சோன்னா பணத்தை எடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ நிவினா இவரே வெயிட் பண்ண சொல்லி ஓன் காவேரின்னு சொல்லிட்டார். அப்போ இதுலேயே நமக்கு ஒரே ஷாக்காக இருக்குது வேறு. இப்போ இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா குடிச்சிட்டு இருக்காரு. தாத்தா குடிச்சிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட பாட்டு பாடிட்டு இவங்க நிற்கிறாங்க. என்ன சுமாராக பாடுறியம்மா அப்படின்னு இவர் கிண்டல் பண்ண மாற்றி இவங்க 2 பேர் பேச ஆரம்பிக்கும் பொழுது, இப்போ அவருடைய வயசு என்னன்னு பார்த்தா 77 வயசு. எனக்கு நான் ஒரு 30 வயசு குடிச்சிட்டு இருக்கேன், என் கூட குடிச்சவங்களாம் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது கன்பாடி தாத்தா அவங்களுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அடுத்து நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபோட்டோவில் முகத்தை கிறுக்கி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுல்ல விஜயோடைய கபோர்டில், அந்த பொண்ணு யார், அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க தாத்தா ஒரு லுக் விட்டுறதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது. இந்த பக்கம் ஒரு புது காதலியை கொண்டு விஜய், அந்த புது காதலி, இந்த பக்கம் நிவின் காவேரி அப்படின்னு தனித்தனியாக பிரித்து விட்ருவாங்களா ஜோடிகள் அப்படின்னா விஜய் காவேரி ஃபேன்ஸ் எல்லாம் ஷாக் ஆக போகிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு